Hey guys, welcome back. All in all update channel நான் உங்க துறை. நாம இன்னைக்கு நான் பதிவு பார்க்க போறோம் அப்படினா நான் வச்சிருக்க கேமரா Nikon D5300. இந்த கேமரா பாத்தீங்க அப்படினா கிராப் சைஸ் சென்சார் உள்ள கேமரா தான், அதாவது APS-C கேமரான்னு கூட சொல்லலாம். அதுக்கு வந்து நான் ஒரு புதுசா ஃபோக்கல் லென்ஸ், அதாவது டெலிஃபோட்டோ லென்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த லென்ஸ்க்கான ஒரு குட்டி ரிவ்யூன்னு கூட சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்க அப்படினா பெரிய ரிவ்யூலாம் நான் அந்த அளவு ரிவ்யூ பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆளுங்க கிடையாது. நான் இப்போதான் நானே கத்துக்கிட்டு இருக்கேன். கத்துக்கிற ஆளுக்கு இந்த லென்ஸ் ஒர்த்தான்னு கேட்டிங்க அப்படினா ஒர்த்து. என்ன பிராண்டுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா tamron அப்படிங்கிற கம்பெனிலேருந்து இந்த லென்ஸ் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா நான் ஏன் நிக்கான் லென்ஸ் வாங்கலை அப்படிங்கிறதுக்கு எங்களோட காரணத்தை நான் பின்னாடி சொல்லுதேன். இந்த லென்ஸுக்கு ஒரு சின்ன ரிவ்யூ, அதாவது பிகினர் நீங்கள் வந்து கற்றுக்கிற ஆட்கள் அப்படின்னா இந்த லென்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். என்னோட கேமராவில் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட் லென்ஸு, நிக்கானோட 18-55 கிட் லென்ஸ் தான் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் 70-300 அப்படிங்கிற ஃபோக்கல் லென்ஸ், அதாவது டெலிஃபோட்டோ லென்ஸ் வாங்கியிருக்கேன். இதுக்கான ஒரு சின்ன ரிவ்யூ. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் கருத்து விருப்பம் இருக்குது, இல்லைனா இதே போல் வேறு எந்த வீடியோ பண்ணாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் உங்கள் கருத்து தருவீங்க. இந்த லென்ஸில் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் உங்கள் கருத்து தருவீங்க. கண்டிப்பாக நான் அதுக்கான விளக்கத்தை நான் சொல்லுவேன். இப்போ வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து லென்ஸ் வந்து நம்ம கையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்லேயே மேக் பண்ணியிருக்காங்க. இது பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா சீப்பஸ்ட்டு பிளாஸ்டிக்னு சொல்ல முடியாது, ஒரு நல்லாவே இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன். இதோட குவாலிட்டி இல்லை மெட்டல் யூஸ் பண்ணவே இல்லையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம கொடுக்குற பட்ஜெட்டுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு தான் இது மேக் பண்ணுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இதோட வெயிட் வந்துட்டு குறைஞ்சது ஒரு 1/2 கிலோக்கு மேலேயே இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன். அதே மாதிரி இது ஓப்பனிங் வந்துட்டு கீழே, அதாவது லென்ஸ் மவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும்தான் அவங்க மெட்டலில் கொடுத்துருக்காங்க. மற்ற எதுவுமே அவங்க மெட்டலில் கொடுக்கல. அது வந்துட்டு ஏன்னா நம்ம கொடுக்குற காசுக்கு தான் அவங்க இது பண்ணுவாங்க. கொடுக்குற காசுக்கு இது ஒருத்தன் கிடைக்குன்னா நான் வந்து ஒருத்தனே சொல்லுவேன். இது வந்து கற்றுக்கிற ஆட்களுக்கு மட்டும்தான் இது நான் ஒர்த்து. மற்றபடி நீங்கள் பெரிய ஆளாக இருந்தீங்க, நீங்கள் பெரிய கேமரா ஃபுல் ஃப்ரேம் கேமராலாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி லென்ஸ்லாம் வேஸ்ட்டு. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பெரிய லென்ஸ் வாங்கினா தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. இது வந்து கற்றுக்கிற ஆளுக்காகவே உருவாக்கின லென்ஸு. இந்த லென்ஸு வந்துட்டு யூஸ் பண்ணுறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது ஃபோக்கல் லென்ஸ் வந்துட்டு நீங்கள் ஜூம் பண்ணி அப்படின்னா ஓரளவு டைட்டாக தான் இருக்குது, ஸ்மூத்தாலாம் போகலை, கொஞ்சம் டைட்டாகவே தான் போகுது. 70-300 இது ஃபோக்கல் லென்ஸ். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், கொஞ்சம் டைட்டாகவே தான் இருக்குது ஃபோக்கல் லென்ஸ். நீங்கள் இது பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரைபெல்லாம் போட்டு கொஞ்சம் ஹெவி ட்ரைபெல்லாம் போட்டிருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த லென்ஸை கரெக்டான முறையில் யூஸ் பண்ண முடியும். ஸ்மூத்தாகவும் இல்லை. அதனால் ஃபோக்கஸ் ரிங் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. இவ்வளோ தான் ஃபோக்கஸ் ரிங்கு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான் ஃபோக்கஸ் ரிங்கு. ஃபோக்கஸ் ரிங் வந்து சூப்பராகவே இருக்குது. ஆனால் ஜூம், அதாவது நம்ம ஃபோக்கல் லென்த்தை நம்ம இது அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஃபோக்கல் லென்த் மட்டும் இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அது வந்துட்டு சரி ஓகே, நம்ம ஜூம் பண்ணும் போது நம்ம அந்தளவு இது வந்து பண்ண போகிறது இல்லை. இதோட மற்றபடி ஓவரால் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மேட் இன் சீனா அப்படின்னு இதில் போட்டிருக்கு. இது வந்து tamron அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. இதில் வேறு என்னென்ன மோடு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா மேனுவல் அண்ட் ஆட்டோ ஃபோக்கஸ்க்கு வந்துட்டு ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபிகஸாக. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோ அண்ட் மேனுவல் அப்படிங்கிறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லி கூட சொல்லலாம். அதே மாதிரி இதில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ரோக்கும் நம்ம நார்மலுக்கும் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த மேக்ரோ எதுக்காக அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லுவேன். அது மேக்ரோ வச்சு நமக்கு என்ன யூசேஜ் இருக்குது அப்படிங்கிறது. இந்த லென்ஸு பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தான் இதோட பில் குவாலிட்டி. மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. இதோட லென்ஸு உள்ள இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எலிமெண்ட்ஸு எல்லாமே சூப்பராகவே இருக்குது. இது வந்துட்டு ஓகேவா, நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒருத்தான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒருத்துன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் கற்றுக்கிற ஆளுக்கு இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் லென்ஸ்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா கிராப்படி சென்சருக்கு வந்துட்டு 70-300 ரொம்ப பெரிய அதிகம். போர்ட்ரேட் ஷாட்லாம் எடுக்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்குன்னு கூட இது லென்ஸ் சொல்லலாம். இதோட பிக்சர் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் ஷார்ப்புன்னு சொல்ல முடியாது, ரொம்பவும் சாஃப்டாக இருக்குன்னு கூட சொல்ல முடியாது, மீடியமாக இருக்குது. பிக்சரோட ஷார்ப்னஸ் வந்துட்டு அந்த விதத்தில் வந்துட்டு ஓகே. நம்ம வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸாவில் போய்ட்டு கொஞ்சம் ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நான் காட்டுதான் இதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவும் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா குரோமேட்டிக் வைப்ரேஷன் சொல்லி சொல்லுவாங்க. அது கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல. அது வந்துட்டு என்ன பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிங்க் கலர், அதாவது ஒரு பர்பிள் கலர் வந்துட்டு நம்மளை சுற்றி வரும். அது வந்துட்டு நீங்கள் ஃபுல் ஃபோக்கல் லென்த் யூஸ் பண்ணி, அதாவது நீங்கள் 300 ஃபோக்கல் லென்த் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு அந்த ஒரு பிங்க் கலர் வருது. இதில் வந்துட்டு அந்த குரோமேட்டிக் வைப்ரேஷனை டிடெக்ட் பண்ணுற அந்த கோட்டிங் வந்து இதில் அடிக்கலை, அதாவது கோட்டிங் இல்லாத லென்ஸ் தான் இது. நிக்கானில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பட்ஜெட் வைஸ் லென்ஸில் வந்துட்டு அந்த கோட்டிங் இருக்குது. ஆனால் அதுலேயுமே அந்தளவுக்கு இல்லை. நீங்கள் ஒரு 17,000 ரூபாய்க்கு லென்ஸ் போனீங்கன்னா மட்டும்தான் ஃபோக்கல் லென்ஸ், அதாவது என்ட்ரி லெவல் லென்ஸில் APS-C கேமராக்கு என்ட்ரி லெவல் லென்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த லென்ஸில் மட்டும் தான் நல்லா இருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு அந்தளவு இது இல்லை. அந்த குரோமேட்டிக் வைப்ரேஷன் வந்து இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து ஓகே அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது. நம்ம எடிட்டிங்கில் போய்ட்டு அதை வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். அது வந்து பெரிய விஷயமாகவே இருக்காது. மாதிரி இது வந்து இதோட ஃபோக்கஸ் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா
மீடியமான ஃபோக்கஸ் ஸ்பீடு தான். அதை நீங்கள் ஒரு இதை ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, நல்ல வெளிச்சமான இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு ஃபோக்கஸ் எடுத்துக்கும், ரொம்ப டைம் எடுக்காது. ஆனால் இல்லை நீங்கள் கொஞ்சம் லோ லைட்டில் அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணுறீங்க, கொஞ்சம் லைட்டாக இருட்டாக இருக்குது அப்படிங்கிற பகுதியில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஃபோக்கஸில் இருந்து ஃபுல்லாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். அது வந்து ஒரு சின்ன பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். அது வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. ஆனால் மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு இதில் பிரச்சனை இருக்கான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம கொடுக்குற காசுக்கு இந்த லென்ஸ் வந்து நான் ஒர்த்து அப்படிங்கிறத தான் நான் சொல்லுவேன். இதில் எடுத்து நான் ஃபோட்டோஸ்லாம் சாம்பிள் காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபோட்டோஸ்க்கு மேலே கிட்டத்தட்ட நான் குழந்தைகள் எடுத்திருக்கேன், நம்ம பசங்களை எடுத்திருக்கேன், பேர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி எடுத்திருக்கேன். அனிமல்ஸ் அந்தளவு எடுக்கல, பேர்ட்ஸுங்க நான் வந்து என்ட்ரி லெவல் இப்போ தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். பெருசாலாம் இல்லை, நான் ஒரு காகத்தை தான் ஃபோட்டோ எடுத்தேன், அது போக ஒரு மயிலை ஃபோட்டோ எடுத்திருப்பேன். என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் பசங்களாகட்டும் நான் குழந்தைங்களாகட்டும், ஆனால் அது வந்துட்டு ஆல்ரெடி நான் ஃபோட்டோ ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சம் எனக்கு ஓரளவு நல்லாவே தெரியும். அதனால கொஞ்சம் பெஸ்ட்டாக எடுத்திருப்பேன் நான் நினைக்கிறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதில் போர்ட்ரேட் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு கூட சொல்லுவோம். நீங்கள் வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் இந்த லென்ஸில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். நான் அதுக்குள்ள நாங்கள் எடிட் பண்ணாத இமேஜ் எல்லாத்தையும் நான் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சின்ன ரிவ்யூ தான், இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் உங்கள் கருத்து தருவீங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பெல் பண்ண மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. முடிஞ்சால் அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த லென்ஸில் உங்களுக்கு வேறு எதுவும் கருத்து வேறுபாடு இருக்குது, இல்லை என்னோட கேமரா பற்றி எதுவும் கருத்து வேறுபாடு இருக்குது, இல்லை உங்களுக்கு வேறு என்னென்ன வீடியோ எதுவும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் உங்கள் கருத்து தருவீங்க. கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு நான் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்க வரை நான் உங்கள் துறை. பாய்.